ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நமக்கு நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம்னா 23,000 அதுக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் டவுன் சைடில் போகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதுக்கு கீழே 23,000 பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 800 பக்கத்தில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். அங்கே நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தோட லோவும் இருந்திருக்கு. ஓகே, ஒன்ஸ் அங்கே சப்போர்ட் எடுத்தவன் நம்மளோட லெவலில் எக்ஸாக்டாக திரும்பவும் சப்போர்ட் எடுத்திருக்கான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கரெக்டாக நம்மளோட லெவலில் திரும்ப ஒரு சப்போர்ட். அதை ஒன்ஸ் நம்மளோட S1 பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் திரும்பியும் அங்கே ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு திரும்பி அங்கே ஒரு சப்போர்ட் பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து கடைசியில் முடியும் போதும் ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பக்கத்தில் தான் முடிச்சிருக்கான். ஓகே, இந்த லெவல்ஸ்லாம் ஏன் இப்படி வேலை செய்யுது அப்படின்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி கால்குலேஷனில் எடுக்கிற லெவல்ஸ். ஸோ அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்னைய லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,286, 23,181, 22,969, 22,863. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 850க்கு கீழே இருந்தால் தான் 850க்கு கீழே நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இன்றைக்கி டவுன் சைடில் போக வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக தான் பார்க்கும். மேலே போகிறதும் பார்த்தீங்கன்னா 23,100 தாண்டி நின்னால் தான் மேலே போகிறதே கன்ஃபார்ம் ஆகும். அப்படி மேலே தொடர்ந்து போகும்போதும் ஒவ்வொரு 50 பாயிண்ட்லேயுமே ஒரு ஸ்டாப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய வயலண்ட் மூவ் வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே, ஏடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86 ரூபா தான் இருக்குது. இந்த 86 ரூபா அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு ஏடிஎம் ப்ரைஸ் ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்ட். இன்றைக்கி ஏடிஎம் ப்ரைஸ் 86 ரூபா இருக்குது. 23,050 அந்த ஸ்ட்ரைக்கு தான் இப்போ உங்களுக்கு ஏடிஎம் 23,050ல் 86 ரூபாய் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் அப்போ எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகணும். 23,050 தான் உங்களுக்கு 0 ஆகணும் அப்படின்றது கிடையாது. எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகணும். இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இப்படி தான் நடக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஆப்ஷன் செல்லரும் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி டேவாக நினச்சி மார்க்கெட் இந்த இடத்துல முடிஞ்சால் இந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா அதை தான் ஆப்ஷன் செல்லர் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆப்ஷன்ஸ் பையர் ஜெயிக்கணும்னா செல்லர் என்ன யோசிக்கிறான் அப்படின்றது பையருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு செல்லர் பார்க்குற மாதிரியே மார்க்கெட்டை நீங்களும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.